ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், நம்ம பார்க்க போற கடைசி டீம் பஞ்சாப் கிங்ஸ். போன வருஷம் ரன்னர் அப். அன்பார்ச்சுனேட்டா ஜஸ்ட்ல வந்துட்டு ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்க கடைசியில. ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது ஐபிஎல் 2026ஓட பஞ்சாப் கிங்ஸோட ஸ்குவாட் எப்படி வந்திருக்கு, அவங்க எப்படி லைன் அப் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுவோம். நம்ம கூட ரமன் இருக்காங்க. ஹாய் ரமன், வெல்கம் பேக் ரமன். ஹாய்ண்ணா. ஹாய். ஸோ ரமன், அதுதான் ரமன், பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கும் பெருசா சேஞ்சஸ் இல்லை. என்னன்னா நம்ம இந்த ஜாஷ் இங்கிலீஷை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக காப்பர் கானலின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியால இருந்து. அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் ஒரு செட் 11 இருக்கு. இந்த வருஷமும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது, அப்பார்ட் ஃப்ரம் 1 and 2. பெருசா வேற யாரையும் எடுக்கல. காப்பர் கானலி எடுத்திருந்தாங்க. அண்ட் தென் பவுலர்ஸ்ல வந்து பென் டார்ஷியர்ஸ் எடுத்திருந்தாங்க ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அண்ட் லாக்கி ஃபெர்கியூசன் போன வருஷம் இருந்தவர் தான். ஸோ இந்த டீமோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ரமன், பிளேயிங் 11 எப்படி வந்திருக்கு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ற ஒரே டீம் பஞ்சாப் தான். ஆக்சுவலி பஞ்சாப் தான் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த டீம். ஏன்னு தெரியல, ஏன்னா நிஜமாவே நல்ல டீம் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பிளேயிங் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங் வந்து 2 பேரும், பிரப்சிம்ரன் சிங்கும் அப்புறம் பிரியான்ஷ் ஆர்யா 2 பேரும் பழப்பாங்க. அதுவும் பிரப்சிம்ரன் சிங்னா எனக்கு பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் இன்னும் T20ல வேர்ல்ட் கப்ல ஆட வைக்கலன்னு எனக்கு இன்னும் சுத்தமா தெரியல. அவர் வந்து அப்படி ஒரு பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். நெக்ஸ்ட் நேஹல் வதேரா. அப்புறம் நம்பர் 5 வந்து மார்க்கஸ் டாய்னிஸ். நம்பர் 6 வந்து சஷாங்க் சிங். நம்பர் 7 வந்து மார்கோ யான்சன். நம்பர் 8 ஒமர் சாய். நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குண்ணா. ஆக்சுவலி நம்பர் 8 வரைக்கும் சரியான பேட்டிங் லைன் இது. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 9 வந்து ஹர்ப்ரீத் பிரார், ஸ்பின்னர், வேற லெவல் பவுலர். நெக்ஸ்ட் வந்து யுஸ்வேந்திர செஹல். நம்பர் 10. நம்பர் 11 வந்து ஹர்ஷதீப் சிங். நம்பர் 12 வந்து சப்ஸ்டியூட்டா வந்து வைசக் விஜயகுமார் இருக்காரு, அவரும் நல்லா பாரு. சோ இதுதான் என் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் ரமணா, நானும் வந்து அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எஸ், ஆமா, போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் பெருசா சேஞ்சஸ் இல்லை. அந்த காப்பர் கானலியான நம்பர் 3ல நம்பர் 4ல எடுத்துட்டு வருவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் நம்பர் 4 ஆடினாருன்னா கானலி நம்பர் 3 ஆடுவாரு. மற்றபடி அதே செட் டீம் தான் அவங்களுக்கு. ஸ்டாய்னிஸ் இருக்காரு, மார்க்கோ யான்சன் செம்மையா பண்ணாரு போன வருஷம். இந்த வருஷமும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இன்டர்நேஷனல்ல. ஸோ அதே மாதிரி தான் அஸ்மதுல்லா, ஒமர் சாய். ஆக்சுவலா அந்த 2 பிளேயருமே இவங்க விளையாடுறது தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாய்னிஸை கூட அவங்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாய்னிஸ்க்கு பதிலாக கூட அஸ்மதுல்லா, ஓமர் சாய் அண்ட் மார்கோ யான்சன் 2 பேருமே கண்டினியூ பண்ணாங்கன்னா 2 பேருமே வந்து பவர் பிளேலையும் போடுவாங்க, டெத் ஓவர்ஸ்லயும் போடுவாங்க. அண்ட் பேட்டிங்கும் சூப்பரா ஆடுவாங்க. பினிஷிங்ல வந்து மார்கோ யான்சன் நிறைய பெரிய 6 அடிப்பாரு. ஸோ நல்ல ஒரு டீமா இருக்கும் இந்த 2 பேர் இருந்தாங்கன்னா. ஸ்டாய்னிஸ் கண்டிப்பா அவருமே வந்து செஞ்சுரியில அடிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா அந்த டீமுக்காக. ஸோ அவரை கண்டினியூ பண்ணுவாங்க. இனிஷியலா அவரை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவரை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. வேணும்னா அவங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஓமர் சாயும் ஆடலாம். அண்ட் பவுலிங்ல நீ சொன்ன மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் கன்னா இருக்காங்க. ஷஹல் இருக்காரு, அந்த ஹர்ப்ரீத் சிங் பிரார். அவருக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஆர்சிபில வந்து விராட் கோலி, ஏபிடி, அப்புறம் மேக்ஸ்வெல் 3 பேரையும் ஒரே மேட்ச்ல எடுத்திருக்காரு. அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவரு. ஸோ அவரு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து நம்ம அஷ்தீப் சிங் இருக்காரு. இனிஷியலா அப்படியே வந்துட்டு அந்த ஒரு வடிவேல் காமெடியில ஞாபகம் இருந்ததுன்னா அப்படியே வடிவேல் வந்து அப்படி ஓடிடுவாரு. அவர் கையில இருந்து வரும், நல்லா ஃபைனா உள்ள போகும். கரெக்ட். ஸோ செமையா அவர் போட்டுட்டு இருக்காரு. அஷ்தீப் சிங் இருக்காரு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து லாக்கி ஃபெர்கியூசன் இப்போ ஸ்டார்டிங்ல உள்ள வரலன்னா கூட ஒரு சேவியர் பாட்லெட் இருக்காரு, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அவரை கொண்டு வரலாம் வேணும்னா. இல்லைன்னா இந்தியன் லைனப் வச்சு போகலாம். வைஷாக் விஜயகுமார் செம்ம நல்ல குட் பவுலர் தான் அவரும். அவரை வந்து பிளேயிங் லெவன்லேயே ஆட வைக்கலாம். ஸோ நீ சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீம் தான் அவனா. சஷாங்க் சிங் மிடில் ஆர்டர்ல பினிஷ் நிறைய மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஒரு ஃபைனல்ல வந்து ஒரு பேட் டே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நான் திரும்ப யோசிச்சு பார்த்தேன், ஃபைனல்ல இவங்க எப்படா தோத்தாங்க அப்படின்னு. என்னன்னா உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச்ல மும்பையை கூட அசால்ட்டா வந்து வின் பண்ணிருப்பாங்க. ரிஸ்கே இல்லாம மும்பை அகைன்ஸ்ட் பும்ராவெல்லாம் வந்து ஒரு டெலிகேட் டச்ல எல்லாம் பவுண்டரி அடிச்சிருப்பாரு. சோ அதுதான் மும்பை வின் பண்ணிட்டு வந்து பெங்களூர் அடிச்சது ஸ்ரேயஸ் ஐயர். அதெல்லாம் அந்த ஷாட்ல மறக்கவே மாட்டேன். ஃபேவரட் அது. அதுதான் சப்போஸ் அந்த மும்பையே ஃபைனல் வந்தா கூட இவங்க வின் பண்ணிருப்பாங்க. என்னன்னா அந்த ஹேசல்வுட்டை வந்து அவங்களால என்ன எப்படி ஆடுறதுன்னே தெரியல. செமையா வந்து போட்டாரு ஹேசல்வுட் அந்த ஃபைனல் ஒரு ஸ்பெல்லு. அதனாலதான் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் அந்த ஒரு இதுல. பட் நல்ல ஒரு டீம் தான். இந்த வாட்டி கண்டிப்பா அதை லேர்ன் பண்ணி வந்திருப்பாங்க. இந்த வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் 4 முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மனா. கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சு அவங்க திருப்பி டாப் 4 வருது நல்ல ஒரு கம்பேக் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா
எல்லாரோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் பார்த்தேன் ஆக்சுவலி. ஃபார்மோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருமே 150 அண்ட் அபவ். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா 2025ல 604 ரன்ஸ் ஐபிஎல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா கேப்டன் பண்ணுவாரு. ஸோ நான் டாப் 4ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்குண்ணா. அதேதான் நம்ம என்னன்னா அந்த ஒரே இதுதான் அந்த ஒரு கிரன்ச் மேட்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த எலிமினேட்டர் குவாலிஃபயர் இந்த மாதிரி மேட்சஸ்ல மட்டும் அவங்க எப்படி வின் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போறது தான் பார்க்கணும். ஏன்னா போன வருஷம் அதான் அந்த குவாலிஃபயர் ஒன்று ஞாபகம் இருந்தா அப்படியே வந்து பண்டில் அவுட் ஆயிட்டாங்க. அகைன்ஸ்ட் ஆர்சிபி கிட்ட வந்து ஒரு 110க்கே ஆல் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் டே வந்துருச்சு. அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். ஒரு கிரன்ச் மேட்சஸ்ல வந்து வின் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஃபைனல் போறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அண்ட் ஃபைனல் சப்போஸ் போயிட்டாங்க இந்த வருஷம் திரும்ப அப்படின்னா கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபைட் இருக்கும். அதுதான் நம்ம அந்த பிரியான்ஷ் ஆர்யா அவருக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். நம்ம இந்த வருஷம் அவர் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு. போன வருஷம் அவரும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. சிஎஸ்கே கிட்ட போன வருஷம் வரவங்க போறவங்களாம் செஞ்சுரி அடிச்சாங்க. இந்த வருஷம் அவரு எப்படி சொல்லு பிரியான்ஷ் ஆர்யா அப்படின்னா எப்படி ஆர்ஆருக்கு வைபவ் சூரியவன்சியோ நமக்கு எப்படி ஆயுஷ் மாத்திரையோ அவங்க டீமுக்கு பிரியான்ஷ் ஆர்யா. அவரும் அந்த மாதிரி அடிச்சா அடிப்பாரு இல்லைன்னா அவுட் அந்த மாதிரிதான் கண்டிப்பா அடிக்கதான் போறாரு. ஆமா. ஸோ அதான் நல்லா யங் கன்ஸ் நல்லா எடுத்து வச்சிருக்காங்க. பிரியான்ஷ் ஆர்யாவா இருக்கட்டும், பிரப்சிங் கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நிறைய ஐபிஎல் அவரும் ஆடி இருக்காரு. ஸோ ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3 or 4 அவரு வந்து செம்மையா ஸ்பின்னை வந்து டேக் ஆன் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த டீம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நம்ம நல்லா பண்ணுவாங்க இந்த வருஷமும். ஸோ ஜஸ்ட் போன வருஷத்தோட காப்பி பேஸ்ட் தான். அந்த ஒரு கிரன்ச் மேட்சஸ்ல மட்டும் எப்படி வின் பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ஹெட் கோச் வந்து ரிக்கி பாண்டிங் இருக்காரு. அவர் வந்த 2025ல தான் அவர் வந்தார் நினைக்கிறேன். பஞ்சாப்ல வந்த உடனே ஃபைனல்ஸ் கொண்டு போனாரு டீம். சோ இந்த வாட்டியும் அதுவும் ஒரு பாசிபிள் இருக்கு டீம் வந்து ஃபைனல்ஸ் கொண்டு போறதுக்கு. கரெக்ட். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் ரிக்கி பாண்டிங்கும் அந்த காம்போ வந்து எப்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 2019 நினைக்கிறேன் டெல்லிக்கு அப்போ அவர் தான் ஹெட் கோச்சா இருந்தாரு. அப்பயும் அந்த டீம் ஃபைனல் போச்சு. அப்போ வந்து ரிஷப் பண்ட்லாம் அந்த டீம்ல இருந்தாரு. ஸோ அதான் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பண்றாங்க. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பா பிளே ஆஃப் போயிடுவாங்க அந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஸோ ரிக்கி பாண்டிலாம் நம்ம வந்து கேட்கவே வேணாம். கோச்சிங்லாம் வந்து வேற லெவல்ல. ஒரு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து ஆர்சிபிக்கு எப்படி அந்த ஒரு யார் அவரு ஆர்சிபிக்கு வந்து ஹெட் கோச் டக்குன்னு ஒரு பேரு மறந்துட்டேன். ஆண்ட்ரூ சாரி ஆண்டி ஃபிளவர் அவருதான் ஜிம்பாப்வே பிளேயர். ஆண்டி ஃபிளவர் எப்படியோ அது மாதிரி தான் இங்க ரிக்கி பாண்டிங் அந்த அளவுக்கு நல்லா நாலேஜபிள் பர்சன். ஸோ கண்டிப்பா கொண்டு போயிடுவார் இந்த டீமை எப்படியாவது அவரும் பிளே ஆஃப் குள்ள தான் நான் நினைக்கிறேன் ரமன். அண்ட் இந்த டீமோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு தருவார் ரமன்? பேட்டர்ஸ், பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். பேட்டிங்க்கு கண்டிப்பா நான் ஒரு 90% தருவேன். ஆக்சுவலி 90% பேட்டிங்க்கு. ஆல்ரவுண்டர் மார்க்கோ யான்சன், அஷ்மத்துல்லா ஒமர் சாய் இவங்களுக்கு 80% தருவேனா. பவுலிங்க்கு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் இந்த ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சஹல் இது எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா அதுக்கு நான் 80% தருவேன் கண்டிப்பா. ஓகே, நல்லா 10th வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் மார்க் மாதிரி சொல்லிட்டேன் 90, 80 அப்படின்ட்டு. நல்லா அக்ரி பண்றேன். நம்ம நல்ல ஒரு டீம் தான். அந்த ஒரு என்னன்னா அந்த லாஸ்ட் டைம் அந்த நேஹல் வதேரா மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து கம்மியா விளையாடிட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மற்றபடி பேட்டிங்ல எனக்குமே வந்து நான் ஒரு 75 to 80 தருவேன். ஆல்ரவுண்டர் செம்மையா எடுத்திருக்காங்க. யான்சன்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாய்னிஸ், யான்சன், ஓமர் சாய்லாம் இருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு 70 to 75 தருவேன். அண்ட் பவுலிங்கும் கன்னா தான் இருக்கு. லாக்கி பெர்கிசன் திரும்ப வந்தாலும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 80 தருவோம். அதுக்குமே ஹர்ஷதீப் சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவர் ஜென்ரலாவே செம்மையா வந்து பவுலிங் போடுவார். இனிஷியலா பவர் பிளேலையும் சரி, டெத்லையும் சரி, தேவையானப்ப விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ நல்லாவே இருக்கு ரமன் டீம். ஸோ அதுதான் ரமன் அவரோட ஃபைனல் தாட்ஸ் இந்த டீமுக்கு. ஃபைனல் தாட்ஸ் ஒண்ணுமே இல்லை, கண்டிப்பா டாப் 4ல பஞ்சாப் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ அப்படியே ஓவராலா சொல்லிடலாம் ரமன். நம்மளுடைய டாப் 4 எனக்கு வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ பஞ்சாப் இருப்பாங்க, டெல்லி இருப்பாங்க, சிஎஸ்கே அண்ட் மும்பை. நான் சொல்றேன் ரமனா, கஷ்டப்பட்டு ஆர்சிபி வந்து ஃபைட் பண்ணா 4 வரலாம், இல்லைன்னா 5ல முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரமனா. உன்னோட தாட்ஸ் என்ன? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேனா, செகண்ட் பஞ்சாப், நெக்ஸ்ட் வந்து டெல்லியா ஆர்சிபியா அப்படின்ற பாக்குறப்போ கொஞ்சம் இதுதான் இருக்கு. ஆனா டெல்லியும் செட் டீம் தான், ஆர்சிபியும் செட் டீம் தான். எனக்கு தெரிஞ்சு டெல்லி தான் வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஆர்சிபி வருவாங்களா. இது ரெண்டுத்துல நான் 4th பொசிஷன் வந்து டெல்லியில ஆர்சிபி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒண்ணு சொல்ல முடியாது, எம்ஐ சிஎஸ்கே, ஆர்சிபி ஆர் இல்லைன்னா டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப்.
சூப்பர் ரமணா. அதேதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மும்பைலாம் வந்து அவங்கலாம் தனியா எடுத்து வச்சிடணும். டாப் 2ல தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 கூட வர மாட்டாங்க அவங்க 3-4 கூட. ஸோ அந்த மாதிரி டீமா இருக்கு ரமணா. பார்க்கலாம் ரமணா, நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ நம்ம பண்ணுவோம் திரும்ப சேனல்ல வந்து ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச்சோட மேட்ச் எப்படி இருக்க போகுது, அவங்க கேம்பெயின் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ எஸ் ரமணா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Stay tuned guys. Thank you. Subscribe பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.